தமிழ்நாடு தொழில்நுட்ப கள பணியாளர் சங்கம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம். சென்னை சேப்பாக்கம் எழிலகம் வளாகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொழில்நுட்ப கள பணியாளர் சங்கத்தின் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டம் மாநில தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த போராட்டம் மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, சென்னை மண்டல தலைவர் ஆர் கார்த்திகேயன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர்கள் எம் லட்சுமணன், எஸ் நாராயணன், எல் எழிலரசன், எம் முருகவேல், பி சீனிவாசன், மாநில துணைச் செயலாளர்கள் பி வீரச்செல்வம், பி நாகராஜ், கே கோபிச்சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள், பணியாளர்கள், சங்க உறுப்பினர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். பின்னர் மாநில தலைவர் ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், எங்களின் கோரிக்கையான அரசாணை எண் 223 பொதுப்பணித்துறைப்படி 6/12/2019 அன்று திருத்தி அமைத்த விதிகளின்படி தினக்கூலி பணியாளராக 10 ஆண்டுகள் வரை பணியாற்றியவர்களுக்கு நிரந்தர பணியாணை வழங்க வேண்டும் என்றும், ஆனால் 25 ஆண்டுகள் ஆகியும் நிரந்தர பணியை வழங்கவில்லை என்றும், இந்த முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தி பகல் இரவு தொடர் போராட்டமாக நடைபெறும் என்றும், கடந்த 15 ஆண்டுகளாக எங்கள் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை. எங்கள் கோரிக்கைகள் முதல்வரின் கவனத்திற்கு செல்லும் வரையில் போராட்டம் ஓயாது என்றும் தெரிவித்தனர். இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் தலைவர் எஸ் குணமணி, பொதுச் செயலாளர் சுகுமார் பேசுகையில், இவர்கள் போராட்டத்திற்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவோம் என்றும், அரசுக்கு 1438 நபர்களை பணி நிரந்தரம் செய்வது பெரிய விஷயம் இல்லை என்றும், இதில் 100க்கும் மேற்பட்டோர் இறந்து உள்ளனர் என்றும், மீதம் உள்ளவர்கள் வாழ்வு நலம் பெற அவர்களுக்கு அரசு நல்வழி காட்ட வேண்டும் என்றும் கூறினார்கள். இதில் பலரும் கலந்து கொண்டனர். பொதுவாக பொதுப்பணித்துறையில் 10 ஆண்டு பணி முடித்தால் தினக்கூலி பணியாளர்களை நிரந்தரம் செய்து அரசாணை வழங்குவார்கள். ஆனால் இப்பொழுது பொதுப்பணித்துறை இரண்டாக பிரிக்கப்பட்டு பொதுப்பணித்துறையும் நீர்வளத்துறை என்ற 2 துறையாக பிரிக்கப்பட்டது. 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள், 2 அரசு செயலாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தினக்கூலி பணியாளர்களாக பணிபுரிகிறவர்கள் கிட்டத்தட்ட 10 ஆண்டு பணி முடித்தால் பட்டியல் எடுத்து அனுப்புவதே இல்லை. 10 ஆண்டு பணி முடித்து 15 ஆண்டுகள் சர்வீஸ் ஆகிவிட்டது. டோட்டலா 25 வருஷமா புதுசா என்ன மாதிரி எடுத்ததில்லை. ஏற்கனவே வேலை செஞ்ச தினக்கூலி பணியாளர்கள் நிரந்தரம் செய்வதும் இல்லை. அப்ப நிரந்தரம் செய்யணும்னு சொன்னா இப்ப வேலை செய்யறவங்க, அதாவது பர்மனன்ட், அதாவது நிரந்தர தினக்கூலி பணியாளர்கள் சொல்லிட்டு 233 அரசாணை வெளியிட்டு இருக்காங்க. அந்த அரசாணை முழுக்க தவறு. அந்த அரசாணை என்னக்கா என்ன மாதிரியாவே இருக்கணும். அவர் 60 வயசு வந்துட்டாருனாக்கா ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்ட் ஆகிடுவாரு. அவருக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது. ஓய்வு, அதாவது இறந்துட்டாருன்னா அவருக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது. அவர் குடும்பத்துக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது. அது மாதிரி ஒரு தவறான ஒரு அரசாணையை இந்த 2 துறையும் போட்டிருக்காங்க. 2 துறையும் போட்டு செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதனால தினக்கூலி பணியாளர்கள் பல ஆயிரம் குடும்பங்கள் நசுக்கப்பட்டிருக்குது. இதனால எந்த விதமான அவங்களுக்கு நன்மை இல்லாம போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அதாவது இந்த அரசாணை 233 அரசாணை ரத்து பண்ணணும். தவறா போட்டிருக்காங்க இந்த அரசாணை ரத்து பண்ணணும். ஏன்னா பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல களப்பணி அவங்க இல்லைன்னு சொன்னா நிர்வாகத்தை துறையே கவனத்துக்கு கொண்டு செல்வாரு. அரசாணை வந்துட்டு இருந்தது. டிஎம்கே பேரில், கலைஞர் பேரில் இருந்து முதல்ல 10-35 அரசாணை அவரு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது போட்டது. அந்த அரசாணை அவருக்கு பின்னாடி எந்த முதலமைச்சரும் எடுக்கல, தொடர்ந்து செயல்பட்டு இருந்தாங்க. ஆனா கடந்த 10 ஆண்டுல ஏடிஎம் பேரில் அரசாணை வெளியிடல. அது பிறகு இதெல்லாம் நாங்க கஷ்டத்துல இருந்த நேரத்துல தேர்தல் வாக்குறுதியில இன்னைக்கு ஆட்சி நடத்துகின்ற டிஎம்கே அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதி நாங்களும் அது அப்படியே மாறணும். இந்த ஆட்சி மாற்றம் வந்தாக்கா நமக்கு சலுகை கிடைக்கும், அரசாணை கிடைக்கும் அப்படின்னு நம்பிதான் நாங்க எல்லாம் மாறணும். இன்னைக்கு தமிழகத்துல டிஎம்கே கூட்டணி சார்பில் இருக்கிற அத்தனை எம்எல்ஏவும் எங்களுடைய உழைப்பு இருக்குது. என்னுடைய உழைப்பால தான் அவங்க எம்எல்ஏ ஆனாங்க. இன்னைக்கு ஆட்சி 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 6 மாசம் தான் இருக்குது. இது எங்களுடைய பிரச்சனை. பல கட்ட போராட்டம் நடத்திருக்கிறோம். இந்த சென்னையில அங்காவே கூட நடத்தல, சென்னையில் நடத்திருக்கிறோம். முதலமைச்சர் போகாம இருக்குதா? ஏன்னா முதலமைச்சர் தெரியாம இருக்குமா? தெரிஞ்சிருந்தா அவர் செய்யல. ஏன் செய்யல கேட்டா, நிதித்துறை அமைச்சர் சொல்றாரு 2 அமைச்சரும் போயிட்டு முதலமைச்சரை பார்க்கல. 2 அமைச்சர் யாரு? மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனும் பொதுப்பணித்துறை அமைச்சர் வேணும் பார்க்கல. நாங்க என்ன பண்ணுவோம்? அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? ஆனா தொழிலாளி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறான். இது முதலமைச்சர் தெரியாம இருக்குதா? 10 ஆண்டு நிரந்தரம் பண்ணணும். அப்பாவே நிரந்தரம் பண்ணாருங்க. அதாவது தாய் 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாய்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அதாவது தாய்னா கலைஞர் வயசான காலத்திலயும் இருந்தாரு, அதே வயசுலயும் இருந்தாரு. ஆனா அவரு செய்ததை கூட நீங்க செய்யலையே.
நமக்கு நீங்க செய்யலையே அடுத்த 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் சந்திக்க வரணும். இந்த கூட்டணி என்ன, அதாவது நாளைக்கு சட்டமன்றம் நடக்குது, பட்ஜெட் கூட்டம். நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்துல விருதுன்னு சொல்லி அரசாணை வழங்குறதுக்கு நீங்க அறிவிப்பு கொடுக்கணும். அறிவிப்பு கொடுத்தீங்கன்னாக்கா நீங்க எங்களை சந்திக்கிறதுக்கு வர முடியும், நாங்க உங்களுக்கு வர இருக்கோம். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த 5 வருஷம் கருத்துன்னு சொன்னாக்கா நாங்க எங்களுக்கு நிலையை மாத்திக்குவோம். தொடர் காசி விஸ்வநாதன் கொள்கை சங்கத்தோட மாநில தலைவர் சொன்னாரு, அருமையா பேசுறாரு. அதனால எங்களுடைய கருத்தை மாத்திக்குவோம். இன்னைக்கு மாத்தம் நீங்க ஆட்சியில் இருக்கீங்க, நாங்க வலுவா சொல்றோம். எங்க சங்கங்கள்லாம் எங்கெல்லாம் வலுவா இருந்ததோ அந்த இடத்துல நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, இந்த கூட்டணி ஜெயிச்சிருக்குது. அதனால எங்க கோரிக்கை தினக்கூலி பணியாளர்களை நிரந்தரப்படுத்தணும். 10 ஆண்டு பணி முடிச்சிருந்தாலும் அவங்க நிரந்தரப்படுத்தணும். ஏன்னா 15 வருஷமா அரசாங்கம் வழங்கல, அப்ப எல்லாரும் 10 வருஷம் முடிச்சுட்டு அவங்க அத்தனை பேர் பண்ணுங்க. 10 ஆண்டு பணி முடிச்சு 4 நிரந்தரம் பண்ணணும். அது போல அரசு சலுகைகள் வழங்கணும், பணப்பயன் கொடுக்கணும். இறந்த குடும்பத்துக்கு வாரிசுக்கு வேலை கொடுக்கணும், ஓய்வுபெற்றவங்களுக்கு பண முடிப்பு கொடுக்கணும். இது எல்லா கோரிக்கையும் நீங்க நிறைவேற்ற வேண்டுகோளை ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தின் தலைவரான என்ற முறையில் நான் கூறுகின்றேன். இந்த தினக்கூலி பணியாளர்கள் சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக கடுமையாக போராடி வருகின்றார்கள். ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் வரும்போதும் அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தாலும் பொறியாளர்கள் அதை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் அவருடைய வாழ்வாதாரத்தையே பொருட்படுத்தாமல் இது போன்ற தவறுகளை செய்து வரும் பொறியாளர்கள் இந்த பாதிக்கப்பட்ட தினக்கூலி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என மாண்புமிகு முதல்வர்களுக்கு மீண்டும் பணியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்களுடைய வேதனையை முதன்மை தலைமை பொறியாளர் அவர்கள் முதல்வருடைய எடுத்து தெரிவிக்குமாறு இது இந்த செய்தி மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.